அடுத்தது காற்று, நம்மளுடைய மூச்சு காற்று ஆக்சிஜனாக நம்ம உடம்புல இருக்கு. காலையில் 6லேருந்து 7, மாசத்துல 2 தடவை. அதே போல தாங்க நம்மளுடைய தியானத்தில் நம்ம உட்காரும் பொழுது எண்ணங்கள் 1000 எண்ணங்கள் வரும். இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காமல் இருக்க வேண்டாம். யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும். அலைவாகின்ற எண்ணத்தை ஒரு இடத்தில் நிறுத்துவதுதான் தியானம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் கவனம் இருந்தால் அங்கு தியானம் நடைபெறுகிறது. முடிஞ்ச அளவு தரையில டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த போர்ஷன் வாழ்க வையகம். நண்பர்களே, யோகா கிரியா 5 நாள் விருப்பத்தொகை வகுப்பு. யோகா சென்டருக்கு போறதுக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை 5 நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. காலையில் 6லேருந்து 7, மாசத்துல 2 தடவை இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள். ஒரு 5 நாள் வகுப்புங்க. யோகான்னா என்னன்னே தெரியாத, யோகாவுக்கு முன்ன பின்ன போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த 5 நாள் கலந்துக்கங்க. உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும். யோகா கிரியா 5 நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம், டொனேஷன் மாதிரி. குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். இந்த வகுப்புல நம்ம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா, பத்மாசனம், நின்று செய்யறதுல ட்ரையாங்கிள் போஸ், முத்ராவில் முகுல முத்ரா, பிரைன் யோகா, இது அனைத்துமே பார்க்க இருக்கிறோம். நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. கடைவாசல் கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இடையில் இருத்தி மடைவாயிற் கொக்கு போல தியானம் பண்ண வேண்டும் என்பது திருமூலர் வாக்கு. எப்படி நம்ம யோகா தியானம் பண்ண வேண்டும்? மடைவாயிற் கொக்கு போல. இப்போ நீங்கள் ஆறு குளம்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே பரவலாக பார்த்தோன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒரு சின்ன ஃபுட்டோ இல்லை ஒரு கல்லை எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எங்கிருந்தோ ஒன்று ஆயிரக்கணக்கான மீன் வந்துடும். அந்த கொக்கு எப்படி இருக்கணும்? அந்த மீன் ஒரு செகண்ட் கூட அங்கே இருக்காது, காத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல தாங்க நம்மளுடைய தியானத்தில் நம்ம உட்காரும் பொழுது எண்ணங்கள் 1000 எண்ணங்கள் வரும். உண்மையாவேங்க, நிஜம்தான். நீங்கள் மட்டும்தான் இங்கே உட்காந்துருப்பீங்க, உங்களுடைய உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், உங்களுடைய மனசு எண்ணங்கள்லாம் எங்கே இருக்கும்? அமெரிக்கா வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்குங்க. ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, போகுதா இல்லையா எண்ணங்கள்? அலைவாகின்ற எண்ணத்தை ஒரு இடத்தில் நிறுத்துவது தான் தியானம். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் கவனம் இருந்தால் அங்கு தியானம் நடைபெறுகிறது. இப்போ பத்மாசனம் பார்க்க போகிறோம். நம்ம தியானத்துக்கு ஏற்ற ஆசனம். யோகானாவே பத்மாசனம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கொஞ்சம் மூட்டு வலி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், எந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்பும் உடலை தயார்படுத்த பயிற்சி நம்ம பண்ணணும். அதுக்கு 2 பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். பண்ணிட்டு தான் பத்மாசனம் பண்ண போகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி, இந்த மாதவிடா சமயத்தில் வர்ற இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள், கிராம்ப் ஆகிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்மாசனத்தில் ரெகுலராக பண்ணும்பொழுது அந்த பெயின் எல்லாம் சுத்தமாகவே இருக்காதுங்க. இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு தயார் நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூர்ந்து கவனிங்க, அப்புறம் நீங்கள் என்னோட சேர்ந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை போஸ், பத்த கோண ஆசனம். கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய பாதங்கள் இணைந்து இருக்கணும், ரொம்ப க்ளோஸராக வச்சிருக்கணும். உங்களுடைய கைகள் கால் ஃபிங்கர்ஸ் நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கணும். முடிஞ்சவங்க
இந்த பகுதி தரையில் டச் பண்ணியிருக்கலாம். முடியாதவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணினா போதுமானது. இதை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்லோவாக அப் டவுன் 5 to 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் இந்த நிலையில் உட்காந்துக்குவாங்க சுகாசனத்தில். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ பாதங்களை ஒன்றா சேர்க்கணும். இங்கே பெல்விக் மசில் வரைக்கும் கொண்டு போகணும். உங்கள் கைகள் கோர்த்துருக்கணும். பொசிஷன் முடிஞ்ச அளவு தரையில் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த போர்ஷன் ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ கொஞ்சம் வேகமாக பண்ண போகிறோம். 1 2 3 4 5. கால்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பயிற்சிக்கு போய்க்கலாம். நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. நீர் ரத்தமாக நம்ம உடம்புல சுற்றிட்டு இருக்குங்க. நிலம், நம்ம நிலத்துலேருந்து தான் வந்திருக்கோம், நிலத்துக்கு தான் நம்ம போய் சேர போகிறோம். ஆகாயம், ஆகாயம் போல் பறந்து விரிந்த மனதாக இருக்கணும் நமக்கு. ஆகாயம் ஏதாவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணுது, வெயில் ஒரு சிலருக்கு தருது, மழை ஒரு சில இடத்துல மட்டும் வருது. ஆகாயம் மாதிரி நம்ம பறந்து விரிந்து இருக்கணும். அடுத்தது காற்று, நம்மளுடைய மூச்சு காற்று ஆக்சிஜனாக நம்ம உடம்புல இருக்கு. நெருப்பு, நம்மளுடைய உடம்புல ஒரு சில வெப்பம் கண்டிப்பாக ஒரு ஹீட் இருந்தே ஆகணுங்க. இந்த 5லையும் முன்ன பின்ன வந்தால் நோய்கள் வருது. அப்போ இந்த 5ஐயும் கட்டுப்படுத்துறது தான் முகுல முத்ரா. எப்படி பண்ணணும்னு ஒரு தடவை சொல்கிறேன், கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இந்த 5 விரல்களையும் நுனிகளை நன்றாக இணைக்க வேண்டும். நன்றாக டச் பண்ணியிருக்கணும். இப்படி இந்த 5 நுனிகள், 5 விரலினுடைய நுனிகள் டச் பண்ணியிருக்கணும். இதுதான் முகுல முத்ரா. இப்போ எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம். இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. 5 விரலையும் க்ளோஸ் டச் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் 5 விரலும் டச் பண்ணுங்க. அப்படியே உங்கள் கால் மேலே வச்சுக்கோங்க, முட்டி மேலே. கண்கள் மூடி நிலையில் இருக்கட்டும். அப்படியே கவனிங்க. நம்மளுடைய மூச்சு மெதுவான இயல்பான மூச்சு, மெதுவான சுவாசமாக அப்படியே மாறுங்க. ஆச்சரியமாக இருக்கும். மெதுவாக ஃபஸ்ட்டு முத்ராவை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கண்களை ஸ்லோவாக மெதுவாக ஜென்ட்லி ஓப்பன் யுவர் ஐஸ். நல்லா கையில் தேய்ச்சிக்கோங்க. கண்களில் வைக்கலாம். 5 seconds. ரிலாக்ஸ். இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும். anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா கிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும். யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. 5 நாள் வகுப்பு, மாதம் 2 முறை. நண்பர்களே, இந்த வகுப்பில் நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் கலந்துக்கலாம். இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காமல் இருக்க வேண்டாம்.
யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும். ஒரு அருமையான வாய்ப்பு. யோகா, கிரியா 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள். நண்பர்களே, நீங்களும் கலந்துக்கங்க. இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட தகவலை நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்கார்ட்ட சொல்லி அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்க. வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா யோகா செய்யலாம். அருமையான வாய்ப்பு. கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.